இந்தியன் ரியல் எஸ்டேட் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம ஜி ஸ்கொயர்ல 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, 2 பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரெடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. மேற்கு வங்கத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாலும் கண்டிப்பாக துணை பட்டியல் வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. 50 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை சேர்க்க 80 நாட்கள் தேவை என கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் SIR பணிகளை ஆராய வெளி மாநில நீதிபதிகளையும் நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். ஜோ, வணக்கம். தற்பொழுது SIR விவகாரம் தொடர்பாக மேற்கு வங்கத்தில் உச்சநீதிமன்றமானது ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். சங்கீதா, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR பணிகளுக்கு எதிராக மேற்கு வங்கம் மாநிலம் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. அந்த வழக்குல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மம்தா பானர்ஜியே நேரில் ஆஜராகி அவரே வாதாடி விளக்கங்களை எல்லாம் கொடுத்தார். இந்த வழக்கு என்பது மீண்டும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தலைமையில விசாரணைக்கு வந்திருக்கு. அப்ப கொல்கத்தாவினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வழங்கிய அறிக்கையை தாக்கல் செய்திருக்காரு. அந்த அறிக்கையில கொல்கத்தாவினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கொடுத்த அறிக்கையில மேற்கு வங்கத்துல 50 லட்சம் வாக்காளர்களை சேர்க்க வேண்டும், இதற்கு 80 நாட்கள் தேவை என்று சொல்லியிருக்காரு. அதை எடுத்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதற்கு பிறகு மீண்டும் ஒரு வாக்காளர் பட்டியலை சேர்க்கிறது என்பது நடைமுறையில சிரமம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுது. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டாலும் கூட கண்டிப்பாக துணை பட்டியல் வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த SIR பணிகளுக்காக 250 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஒரு நீதிபதி சராசரியாக 250 வாக்காளர்களுடைய ஆவணங்களை சோதித்தாலும் 50 லட்சம் வாக்காளர்களுடைய ஆவணங்களையும் ஆய்வு செய்ய 80 நாட்கள் தேவை என்று உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் பேசுறப்ப வாதத்தை எடுத்து வைக்கிறப்ப பிப்ரவரி 28ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதற்கு பின்னர் பெயர்கள் சேர்க்கப்பட்டாலும் துணை பட்டியல் வெளியிட முடியாது, அதற்கான நேரம் இல்லை, கால அவகாசம் இல்லை. தேர்தல் ஆணையம் இந்த வாதத்தை எடுத்து வச்சதுக்கு உச்சநீதிமன்றம் அந்த வாதத்தை ஏற்க மறுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுமக்களுடைய ஜனநாயக உரிமையை மறுக்க முடியாது. வர்ற 28ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாலும் கூட அது ஆய்வு முடிவுகளுக்கு ஏற்ப துணை பட்டியல்களை தொடர்ந்து வெளியிட வேண்டும். துணை பட்டியலும் இறுதி வாக்காளர் பட்டியலுடைய ஒரு பகுதியாகவே கருதப்படும் என்று உத்தரவிட்டிருக்காங்க. அந்த உத்தரவோடு மட்டுமல்ல, இந்த பணிகளை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக மேற்கு வங்கம் மட்டுமல்ல, ஒடிஷா, ஜார்க்கண்ட் மாநிலங்களை சேர்ந்த நீதிபதிகளையும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு SIR பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள தேவையான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கு. இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு ஏற்ப நீதிபதிகள் அந்த பணியில ஈடுபடுறாங்கல்ல, அந்த பணியில ஈடுபடுற நீதிபதிகளுக்கான செலவுகளை, ஊதியம் உள்ளிட்ட செலவுகளை தேர்தல் ஆணையமே ஏற்க வேணும். அதே நேரத்தில் இந்த ஆய்வு பணிகள் நடக்கிறப்ப இந்த கால அவகாசத்துல நீதிபதிகளுக்கு மார்ச் 9ஆம் தேதி வரை எந்த விடுமுறையும் கொடுக்கக்கூடாது இந்த பணிகளை ஈடுபடுற நீதிபதிகளுக்கு என்று உத்தரவிட்டிருக்காங்க. தகுதி உள்ள எந்த ஒரு வாக்காளரிடம் பெயரும் பட்டியலிருந்து விடுபடக்கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறதாக திட்டவட்டமா சொல்றாங்க. மேலும் உச்சநீதிமன்றம் முன்னதாக அந்த பிறப்பித்துள்ள உத்தரவுப்படி ஆதார் அட்டையையும் ஒரு ஆவணமாக பெற வேண்டும் என்று மீண்டும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.